இன்னைக்கு 25ஆம் தேதியோட நியூஸ் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைன் வித் சமச்சீர் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பயங்கரவாதிகள் எங்கும் பதுங்க முடியாது அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. இது எங்கே சொல்லியிருக்காரு, எந்த இடத்துல சொல்லியிருக்காரு, எதை பற்றின நியூஸ், யார் இதில் மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பார்க்குறோம். அடுத்து வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சமச்சீர் நோட்ஸையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறது யாருமே வந்து எங்கேயுமே பதுங்க முடியாது. அதில் வந்து சிறப்பாக வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நடந்துச்சு, அதை பற்றி பேசியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பயங்கரவாதிக்கு எதிரான இந்தியாவின் கடுமையான கொள்கை வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் எழுந்திருக்குன்னு சொல்கிறாரு. இந்த பாகல்கண்ட் பயங்கரவாத தாக்குதலை பற்றி பேசிட்டு 9 இடங்களில் வந்து அதை தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்றது இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கேரளாவை சேர்ந்த ஆன்மீக தலைவரும் சமூக சீர்திருத்தவாதியுமான ஸ்ரீ நாராயண குரு மற்றும் மகாத்மா காந்தி இடையே வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு சிவகிரி மடத்தில். அது வந்து 1925 மார்ச்சில் நடந்திருக்கு. அந்த கான்வர்சேஷன் நடந்து 100 ஆண்டுகளை நிறைவு செய்ததுனால அந்த 100 ஆண்டு செலிப்ரேட் பண்ணுறதா டெல்லியில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுதான் இது. அந்த நிகழ்ச்சியில் தான் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி பேசியிருக்காரு. அப்புறம் தீவிரவாதத்தை பற்றி பேசியிருக்காரு. அப்புறம் நாராயண குருவை பற்றி பேசியிருக்காங்க. 1925 மார்ச் 12 நடந்திருக்கு. அது 100th டே செலிப்ரேஷன் தான் இது. ஸோ வந்து நாராயண குரு வந்து சிவகிரி மடத்தை வந்து நிறுவியிருக்காரு. மனித குலத்துக்கே ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே கடவுள் அப்படின்ற தத்துவத்தை வந்து அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி இங்கே மோடி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரே பூமி, ஒரே ஆரோக்கியம், ஒரே சூரியன், ஒரே பூமி, ஒரே கட்டமைப்பு, ஒரே பூமி, ஒரே ஆரோக்கியமான யோகா. இது வரைக்கும் வந்து இதெல்லாம் அவர் சொன்னது தான் அப்படின்றத முன்னிறுத்தி சொல்கிறாரு. சொன்னது எல்லாமே மனித குலத்துக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்குது அப்படின்றத சொல்லி காந்தியோட பேசின அந்த வரலாற்று சிறப்புமிக்க உரையாடல் வந்து சுதந்திர இயக்கத்துக்கு ஒரு புது பாதையை வந்து காட்டுச்சுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸு. நம்ம இந்த நியூஸ் வச்சுட்டு நம்ம சமச்சீரில் என்ன படிக்கிறோன்னா, நாராயணகுரு பற்றி படிக்க போகிறோம். அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் பிறந்திருக்காரு. அவரோட இயர் வந்து 1854 to 1928. மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் இந்த 3 மொழியிலையும் ஒரு அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்திருக்காரு. பயங்கரமான சாதி கொடுமையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களையும் கண்டு மனம் வெதும்பி அவர் மக்களின் மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்தார். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காரு. அரவிபுரம் அப்படின்ற ஊரில் ஒரு பெரிய கோயிலை கட்டி அதை மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. குமரநாசான், டாக்டர் பால்பு சிந்தனையாளரும் அந்த மாதிரி சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவருடைய சிந்தனைகளால் தூண்டப்பெற்று இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றிருக்காங்க. ஸோ வந்து இதுதான் 10th புக்கில் இருந்தது. நெக்ஸ்ட் 11th புக்கில் என்ன இருந்துச்சுன்னா, நாராயணகுருன்னு ஒரு பெரிய ஒரு பேராவாக இருந்துச்சு. ஸ்ரீ நாராயணகுருன்னு போட்டு என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த உயர்ஜாதி வகுப்புக்கும் கீழ் ஜாதி மக்களுக்கும் நடந்த அந்த போராட்டத்து விளைவாக வந்து இந்த ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகா வந்து உருவாயிருக்கும். 1854 1928 வரைக்கும் அது நடந்திருக்கும். அந்த மொமெண்ட் வந்து அதோட நேம் என்னென்னா இலவா ஆஃப் கேரளா சோஷியல் மூமெண்ட் தான் அது. அந்த இலவ இன மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கல் இறக்குறவங்களா இருப்பாங்க, அந்த தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பாப்புலேஷனில் ஒரு 26% இருப்பாங்க. அவங்களோட வாய்ஸாக நிறைய இடத்துல இவர் போராடி இருப்பார். 1902 அந்த நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவியிருப்பார். இந்த அமைப்பு மூலமாக பொதுப்பள்ளியில் சேர்வதற்கான உரிமை, அரசு பணியில் அமர்த்தப்படுதல், சாலைகள் செல்வதற்கான உரிமை, அரசியல் பிரதிநிதித்துவம் போன்ற பிரச்சனைகளை வந்து கையில் எடுத்து அவர் வந்து அதை வந்து தீர்த்து வச்சுருப்பார். இந்த இயக்கத்து மூலமாக வந்து கீழ் ஜாதியாக இருந்துட்டு எப்படி ஒரு உயர்ந்த ஜாதி மாதிரி அந்த நிலைமைக்கு நம்ம போக முடியும், பாரம்பரிய அதிகார விநியோக முறையிலேருந்து எப்படி மாறப்படுறது, அப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்ட வர்த்தகங்கள்லேருந்து கூட்டமைப்புகளாக ஒருங்கிணைஞ்சு பெரு வடிவிலான சம்மேளாவாக மாறுதல் போன்ற கூட்டமைப்பு மன்றங்களாக வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி கோயில்களுக்குள் இளவர்கள் வந்து நுழைவதற்கு அனுமதி இல்லாமல் இருந்திருக்கு. அந்த தடையை வந்து சரி செய்கிறதுக்காக நாராயணகுரு வந்து போராடி இருக்காரு. ஜஸ்ட் ஒரு கோயில் கட்டி அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது அர்ப்பணிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதர்களாக மாற்றுறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுருக்காரு. நவீனப்படுத்தி கொள்ளும் அளவுக்கு சக்தி கொண்டதாக மாற்றினார். அந்த இயக்கத்தின் மூலமாக வந்து நிறைய வந்து ஒரு கவிஞர் குமரநாசான், டாக்டர் பல்ப், சகோதரன் ஐயப்பன் இந்த மாதிரி மகத்தான ஆளுமைகள் வந்து அந்த இயக்கத்தில் தோன்றியிருக்காங்க. கேரளா சமூகத்தை ஜனநாயகப்படுத்துதல், அப்புறம் வந்து இந்த வைக்கம் போராட்டம் வந்து அப்போ இளவர்கள் தான் வந்து அந்த இலவாசை தான் வந்து தெருவில் விடலையாமா, அதுக்கு தான் அந்த போராட்டம் நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கும் நேரடியாக அந்த கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் அந்த தெருவுக்குள்ளே நுழையிட்டாங்க அந்த போராட்டத்து மூலம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான நியூஸ். அதுக்கு ரிலேட்டடான சமச்சீர் இதோட PDF நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.